அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடும், இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். கருத்தில் கொள்ளுங்க. விஸ்வாசி ஆவணி 1 இன்று ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கில வருடம் ஜூன் 15, 2025. இன்று கரிநாள். அதே போல திருவோண விரதம் மேல் நோக்கி நாள். அதே போல் இன்று அபிஷேக் முகூர்த்தம் வர கருத்தில் கொள்ளுங்க. அபிஷேக் முகூர்த்தம் விடிகாலை 12:11 மதியம் 12:15 மட்டும் இருக்குது. உங்கள் வீட்டில் செல்வம் பெருகணும்னா இறைவன் முன்னாடி நின்று வணங்குங்க. இந்த கஜலட்சுமி அம்மா போட்டால், சொர்ண பயிர் வழியாக போட்டால், இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சிறு உங்களால் முடிந்த பணத்தை வச்சு சேமிப்புக்கு நீங்கள் தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். அதே போல் இந்த நாளில் உப்பு, அரிசி, பயிர் வகைகள் இதெல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா வீட்டில் தானியம் பெருகும், மகிழ்ச்சி கூடும், பொருள் கூடும், பணம் கூடும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் கடன் தீராத கடன்னாலும் இந்த நாளில் நீங்கள் கடன் அடைச்சிடலாம். யார் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்களுடைய பேரை எழுதி அது பக்கத்திலே எவ்வளோ அவன் பணம் கொடுக்கணுமோ அந்த பணத்தையும் எழுதி அதில் உங்களால் முடிந்த ஒரு சிறு பணத்தை அதில் வச்சிங்கன்னா அந்த பணம் சிறு பணம், அதை சிறு துளியும் பெருத்துளி ஆகும் போல், வெள்ளமாகிற போல் இந்த நாளில் நீங்கள் அந்த பணத்தை வச்சா அந்த பணம் கூடி அந்த கடனை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு வழிவகுக்கும். அதுதான் அபிஷேக் முகூர்த்தம். கருத்தில் கொள்ளுங்க. இந்த நாளை தவற விடாதீங்க. உங்களுக்கு இந்த நாள் சிறந்த நாளாக அமையும். அதே போல் உங்களுக்கு எந்த கோரிக்கையாக இருந்தாலும் இறைவனிட்ட முறையிட்டீங்கன்னா இறைவன் அதில் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். கருத்தில் கொள்ளுங்க. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:11 உத்திராடம், பின்பு திருவோணம். திதி இன்று பிற்பகல் 3:02 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. யோகம் அமிர்த யோகம், மரண யோகம். சந்திராச நட்சத்திரம் திருவாதிரை, புனர்பூசம். சந்திராசை பொறுத்து மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். இந்த திருவாதிரை, புனர்பூசம், மிதுனம் ராசி, கடகராசி இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். அதே போல் மிதுக லக்கணம், கடக லக்கணம் கவனமாக இருக்கணும். வண்டி வாங்கி செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. அதே போல் வண்டி எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பார்க்கணும். முக்கியமாக பிரேக் பிடித்தா பார்த்தா வண்டி எடுக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா சந்திராசனம் அது வேலையை கண்டிப்பாக செல்லும். அதே போல் உணவு கட்டுப்பாடு தேவை. உணவு நீங்கள் தேவையில்லாமல் உடலுக்கு ஒத்துக்காத உணவு சாப்பிட்டீங்கன்னா உடல்வாதிகள் வரும். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா சந்திராசனம் அன்று உடல் ஒத்துழைக்காது, ஜீரணமும் ஆகாது. அது அஜீரண கோளாறுகளை ஏற்படுத்தி வாயு தொல்லை ஏற்படுத்தும். அதனால் நெஞ்செரிச்சல், வயிறு வலி இது போல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எளிதில் ஜீரணாகக்கூடிய உணவு வகைகளை எடுத்துங்க. உடல்வாதிகளிலிருந்து உங்களை காத்துக்கொள்ளலாம். கருத்தில் கொள்ளுங்க. நல்ல நேரம் காலை 7:30 8:30, மாலை 3:30 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30, மாலை 1:30 2:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் சாந்தி முகூர்த்தம் அமைச்சா சிறப்பு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பயன்படுத்தினா சிறப்பு. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதே போல் இந்த குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்கிறவங்க வீட்டம்மா தலை குளிச்சிலிருந்து 12ஆம் நாள், 15ஆம் நாள், 16ஆம் நாள், 18ஆம் நாள் இந்த நாள்லாம் கணவன் மனைவி இணைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படும். அப்போ கருமுட்டை முழு வளர்ச்சி அடைந்திருக்கும். அதனால் குழந்தை எளிதில் நின்றுவிடும். கருத்தில் கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடியும் இணையக்கூடாது, அதுக்கு அப்புறமும் இணையக்கூடாது. இந்த குறிப்பிட்ட நாளில் இணைஞ்சிட்டு நிறுத்திடணும். கண்டிப்பாக முயற்சித்து பாருங்கள், கைமேல் பலன் கிடைக்கும். ஏன்னா இது இயற்கையினுடைய விதி. நீங்கள் இதை அறிந்து பயன்பெறுங்க. ராகு காலம் மாலை 4:30 6, யமகண்டம் மதியம் 12 to 1:30, குளிகை மாலை 3 to 4:30. சூலம் மேற்கு. சூலம்னா கற்பூரம் ஏற்றுறது, விளக்கு ஏற்றுறது, அது மேற்கு சைடு பார்த்து தான் ஏற்றணும். அதே போல் குளிகைன்னா மாந்தினா குளிகை.
இந்த நாளில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினையே ஏற்படுத்தும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேச ராசி. மேச ராசிக்கு நாள் அருமையாக இருக்குது. நன்மையான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ளம் மகிழும், கணவன் மனைவிடைய ஒற்றுமை கூடும். இந்த நாளில் நீங்கள் புதிதாக எந்த வேலையை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா அந்த அபிஜித் முகூர்த்தம் வேறு இருப்பதால் உங்களுக்கு அற்புதமான நாள். நீங்கள் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்களை தேடி வரும். கருத்தில் கொள்ளுங்க. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக இருக்குது. தேவையில்லாத மன கஷ்டங்களும் பொருள் விரயங்களும் உடல் வாதிகளும் வரக்கூடிய நாள். அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. பிரச்சனையிலிருந்து சமாளிப்பதற்கு நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்களே போதும். உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் செலவுகள் அதிகமாகக்கூடிய நாள், சுமாரான நாள். அதனால் கவனம் தேவை. செலவுகளை சுப விரயங்களாக மாற்றிங்கன்னா உங்களுக்கு சிறப்பு. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கடக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். அடுத்தவங்களுடைய ஆதரவும் அரவணைப்பும் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதை சுப உதவியாக நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். அடுத்தவங்களுடைய ஆதரவு ஒரு ஆதங்கம் கிடைக்கக்கூடிய நாள். இந்த நாளில் நீங்கள் கவனமாக இருந்துதான் நீங்கள் இந்த நாளை நீங்கள் செலவு செய்யணும். உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. மனம் ஒரு தெளிவு இருக்காது, ஒரு குழப்ப நிலையிலேயே இருக்கும். எந்த முடிவு எடுக்கணும்னாலும் கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படும். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். போட்டி பொறாமைகள் இருக்கும். அதுக்கு ஏற்றா போல் இந்த நாளை நீங்கள் செலவு செய்யணும். உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கே கீழே இருக்குது. தேவையில்லாத சிக்கல்கள், பண விரயம், பொருள் விரயம், மனக்குழப்பம், பகைகள் இதெல்லாம் வரக்கூடிய நாள். அதனால் கவனம் தேவை. எதை செய்தாலும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கருத்தில் கொண்டு தான் நீங்கள் செய்யணும். உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. தேவையில்லாத மன கஷ்டங்கள், அலைச்சல்கள், பொருள் பணம் விரயங்கள், உடல் வாதிகள்லாம் வரக்கூடிய நாள். மன குழப்ப நிலையில் இருக்கும். அதனால் முடிவு எடுக்கிறதுக்கு மிகவும் தடுமாற்றம் ஏற்படும். அதனால் கவனமாக எந்த முடிவு எடுத்தாலும் சிறப்பான முடிவாக எடுக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, அற்புதமான நாள். உங்களுக்கு ஒரு வெற்றியும் ஜெயத்தையும் பரிசையும் பாராட்டியும் பெற்று தரக்கூடிய நாள். கணவன் மனைவிடையே ஒற்றுமை கூடும், நெருக்கம் கூடும், அன்பு பாசம் அதிகமாக இருக்கும். பிள்ளைகள் இடத்திலும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும். அற்புதமான நாள் மகர ராசியை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள். கும்ப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, ஒரு மேன்மையான நாள். உங்களுக்கு ஒரு வளர்ச்சியும் உறுதுணையும் இந்த நாள் கொடுக்கும். அதே போல் புதிதாக எந்த தொழில் தொடங்கினாலும் இந்த நாளில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. சிறப்பான லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள். சக ஊழியர்களிடையும் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். மேல் அதிகாரிகளிடத்தையும் பரிசு பாராட்டுகளை பெறுவீர்கள். அற்புதமான நாள். மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. இந்த நாளில் ஒரு உற்சாகமாகவும் ஒரு ஊக்கமாகவும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாள். எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதில் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமான நாள், மிகவும் சிறப்பான நாள். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ இந்த மிதுன ராசிக்கும் கடக ராசிக்கும் சந்திராசம் இருப்பதால் மிகவும் கவன தேவை. இந்த சந்திராசம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை புனர்பூசத்துக்கு இருக்குது. அதனால் வண்டி வாங்கி செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லணும். இந்த மிதுன ராசி கடக ராசிக்காரர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடிச்சு செல்லணும். எக்காரத்து கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. வண்டி எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பார்க்கணும். முக்கியமாக பிரேக் பிடிக்கிறதப்ப தான் வண்டியை எடுக்கணும். ஏன்னா சந்திராசனம் கண்டிப்பாக அதோடைய வேலையை செய்யும். நீங்கள் கருத்தில் கொள்ளுங்க. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.